வணக்கம் ப்ரோ. வணக்கம் நட்டு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். சிவகார்த்திகேயனோட அந்த பர்த்டே, ஒரு சிலர் வந்து சினிமாவில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபேமஸே ஆவாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சரியான ஒரு ஃபேமஸில் இருப்பாங்க. அது எக்ஸாம்பிள்னா, கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள்னா சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா அந்த டைம்லேயே எப்படி சொல்கிறது, ஒரு ஆங்கராக இருந்து நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோயிங் அவருக்கு. அது எப்படின்னா, ஆண் பெண் பார்க்காம பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோயிங் தான் இருந்து விஜய் டிவியில் ஒரு கலக்போது யாரில் ஒரு சின்ன பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின்னர் ஆகி, அதுக்கப்புறம் விஜய் டிவியில் எந்த ஷோனுமே சிவகார்த்திகேயன் மட்டும்தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் பண்ணாத ஒரே ஒரு ஷோனா அது நீயா நானா மட்டும்தான். அந்த அளவுக்கு விஜய் டிவியில் எல்லா ஒரு ஷோவுமே பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் நான் பார்த்து எந்த சிவகார்த்திகேயன், இப்போ நீங்கள் பார்த்து இந்த சிவகார்த்திகேயன் பற்றி சொல்லுங்களேன். பார்த்து வியந்ததுங்கிறப்போ, இப்போ நமக்கு வந்து நிறைய ஸ்டார்ஸை ரசிச்சிருப்போம். இப்போ ரஜினி, கமல், விஜய், அஜித்னு நிறைய நடிகர்கள் ஸ்டாரில் ரசிச்சிருப்போம், அவங்களோட ஃபேன்ஸாக இருந்திருப்போம். பட் சிவகார்த்திகேயன் எந்த வகையில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும்னா, அவர் வந்து நம்ம கூடவே சேர்ந்து வளர்ந்த மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கூல் படித்தப்போ அவர் டிவியில் ஃபேமஸாக இருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர பாப்புலராக ஒருத்தர் இருந்தார். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறோம், சினிமாவுக்கு வந்துட்டார். சினிமாவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் காலேஜெலாம் முடிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டு நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகும்போது அவர் ஸ்டார் ஆகிட்டார். ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இன்னைக்கு 300 கோடி கலெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஒரு ஆளாக வளர்ந்துருக்காருன்றப்ப, இப்போ நம்ம எத்தனை ஸ்டார்ஸ் ரசிச்சிருந்தாலும் இப்போ நம்ம கூடவே அவர் வளர்ந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அல்லது அவரோட வளர்ச்சி கூடவே சேர்ந்து நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்சம் பர்சனல் கனெக்ட் இருக்க மாதிரி இருக்குது சிவகார்த்திகேயன் அவர் கூட. அதனால எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் அந்த விஷயம் எப்போவுமே. ஆக்சுவலாக இப்போ மற்ற ஸ்டார்ஸ்லாம் பார்த்தா அவங்க ஒரு சினிமா ஸ்டார்னு மட்டும் தான் தெரியும். இப்போ ரஜினி சாரை பார்த்தா மட்டும்தான் ஏதோ நம்மால் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்கு அடுத்து யாராவது ஒருத்தர் நம்ம சொல்லணும்னு பார்த்தா விஜய் சாரை அந்த அளவுக்கு சொல்லலாம். இப்போ விஜய் சாரும் அந்த ஒரு பெரிய ஸ்டார் லெவலில் பண்ணாலும் அவர் நம்ம அதை பெருசாக நம்ம சொல்லிக்க முடியாது. ஆனால் சிவகார்த்திகேயன் மட்டும்தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான். நான் ஸ்கூல் டைமாக இருக்கும்போது ஒரு ஆங்கராக இருந்தார், நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஆக்டராக மாறினார். இப்போ நான் வளர்ந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ஒரு பெரிய ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆக்டராக மாறிட்டார். எப்படி சொல்லணும்னா, இப்போ தமிழ் சினிமாவோட அடுத்த முகம் யாருன்னு கேட்டால் அது சிவகார்த்திகேயன்னே சொல்லலாம். இப்போ அவருடைய இந்த படங்கள்லாம் இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி இந்த ஆங்கராக இருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த படம் ஃபர்ஸ்ட்னா அந்த மெரினா படத்தில் வந்து ஆக்ட் பண்ணிப்பாரு. அதில் சின்ன பசங்களாம் நடிப்பாங்க. சிவகார்த்திகேயன் சின்ன ஒரு ரோலாக தான் இருக்கும். அடுத்து கட் பண்ணால் த்ரீ வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்கும் படம் வந்து ஒரு சூப்பராக போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாப்லேருந்து கொஞ்சம் அந்த லவ் பண்ணுறவனுக்காக அந்த படம் எடுத்த மாதிரி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாப் அந்த காமெடி போர்ஷன்லாம் இருக்கும்ல, அது ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அந்த படம் பார்த்துட்டு சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய ஒரு காமெடி ஆக்டராக போயிடுவாருன்றதான் நான் எதிர்பார்த்தேன். கட் பண்ண அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு ஆக்டரா மாறி தமிழ் சினிமாவில் ஒரு அடுத்த ஒரு பிராண்டா வந்து மாறிட்டார். அதுக்கு அடுத்து வந்து இந்த மனங்கொத்தி பறவை, அப்படியே தொடர்ந்து அவருக்கு வந்து இந்த ஹிட் படங்கள் தான் வந்துட்டே இருந்ததுல்ல. இந்த முதல் 2 படங்கள் சொன்னீங்கல்ல, மெரினா, 3, இந்த 2 படத்துலையுமே காமெடியான விஷயங்கள் தான் பண்ணியிருப்பாரு. நமக்கு அதை பார்க்கும்போது அவரோட பொட்டன்ஷியலுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டிவியில் பயங்கரமா சிரிக்க வச்சிருப்பாரு. சினிமாக்குள்ள ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாரோ, இதை தாண்டி அவர் நிறைய பண்ணலாமே, ஏன் ரொம்ப கம்மியாக பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுச்சு. நீங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல படங்கள், மனங்கொத்தி பறவையா இருக்கட்டும், எதிர்நீச்சலா இருக்கட்டும், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், 3 படமே பட்டாசா இருந்துச்சு. ஹியூமரஸா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் ஒரு ஹீரோவா அவர் வந்து கொஞ்சம் ஒரு லீட் ஆக்டர் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இந்த படங்கள் அமைஞ்சிருந்துச்சு. அந்த படங்கள்லாம் ரொம்ப இயல்பா, ரொம்ப சாதாரணமா நல்லா நடிச்சிருப்பாரு. உங்களுக்கு அந்த 3 படங்கள் எப்படி? இல்லை ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி தான். இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவருடைய படங்கள் வந்து என்ன ஒரு சின்ன ரோல் வந்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம விஜய் டிவியில் நிறைய ஷோஸ்ல வந்து பார்த்துருப்போம். அவர் காமெடி பண்ணியிருப்பாரு, ஆங்கரிங் பண்ணியிருப்பாரு, ஒரு சைடு வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாரு, மிமிக்ரி, அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். என்னடா இவ்வளோ திறமையான ஒரு மனுஷன் வந்து சின்ன ரோல் வந்து கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி போயிட்டு, அப்படியே வந்து எதிர்நீச்சல்ன்ற ஒரு படம் வருது. அவருடைய டோட்டல் மார்க்கெட்டுமே அப்படியே மாறுது. அடுத்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இவன் தான் இப்போ அடுத்து ஒரு டயர் 3 ஆக்டர்ஸ் லிஸ்ட்ல வந்து அப்பவே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து மான்கரத்தை வருது. அது அந்த டைம்லேயே ஒரு பீக்கான ஒரு ஸ்டேட்டை வந்து பிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த வந்த படங்கள்லாம் இருக்குல்ல, இப்படி தொடர்ந்து வரும்போது நிறைய விமர்சனங்கள் வந்து சிவகார்த்திகேயன் மேல வந்தது. இவருக்கு வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுவாரு, காமெடி படங்கள் தான் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. கட் பண்ணா வேலைக்காரன் படம் வருது. சிவகார்த்திகேயன் மட்டும்தான் அந்த படத்தை வந்து நடிக்க முடியும். ஏன்னா அது அவருக்காகவே எழுதப்பட்ட ஒரு படமா தான் இருந்தது. அப்படியே இன்னும் நிறைய விமர்சனங்கள் வருது. எப்படின்னா, இதெல்லாம் இவருக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எக்ஸ்பெரிமெண்டலா எதுவுமே சிவகார்த்திகேயன் வந்து பண்ண மாட்டாரு. ஹீரோன்னு ஒரு படம் வருது. ஹீரோ ஆனால் அது ஒரு நல்ல படமா அமைஞ்சாலுமே அது வந்து பெருசா மக்கள் மத்தியில வந்து கனெக்ட் ஆகிக்கல. அடுத்து வந்து நம்ம டான் அது ஒரு ஆல்மோஸ்ட் இந்த காலேஜ் போர்ஷன் அந்த மாதிரி ஒரு கலவையா, ஒரு நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு படமா இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பிடிச்ச ஒரு படமா இருக்கும். அடுத்து வந்து டாக்டர். டாக்டருக்கு அப்புறம் தான் டான் வந்துச்சு. டாக்டருக்கு அப்புறம் தான் டான் வந்துச்சு. டாக்டர்லன்னா என்னடா இவர் பேசவே மாட்டாரு, இது இவருக்கான படமா? ஆனா படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அப்புறம் அந்த டைம்லலாம். ஏன்னா அது கோவிட் டைம்ல. ஆமா, கோவிட்க்கு அப்புறம் மாஸ்டர் வந்துருந்துச்சு. பட் வந்து அது ஒரு நல்லா போயிருந்தாலுமே
காமெடியா என்ஜாய் பண்ணி சிரிக்கிற ஒரு படமா டாக்டர் தான் அமைஞ்சிருந்துச்சு தியேட்டர்ஸ்ல ஆடியன்ஸ்க்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் பின்னாடி போகலாம். இப்போ பிகினிங்ல அந்த ஆரம்ப நாட்கள் சொல்லியிருந்தோம், எதிர்நீச்சல், அப்புறம் வந்து ரஜினி முருகன், வருத்தப்பட ஆல்பேர் சங்கம், அந்த மாதிரி படங்கள் வந்து ஜாலியாக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பயங்கரமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதிர்நீச்சல் தான் அவர் ஃபர்ஸ்டா லீடா பண்ண படம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த படம் பார்த்தப்போ அவரோட லுக் அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஏன் அப்படி யோசிச்சேன்னு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தேன், இவர் சூப்பர் ஸ்டார் மெட்டீரியல், இவரு அடுத்து சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுச்சு. அவரோட அந்த ஃபேஸ் கட்டு, அவரோட அப்பியரன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் கலரா இருந்துட்டா நம்ம ஆட்களுக்கு பிடிக்காது, கொஞ்சம் நம்ம கலர்ல இருக்கவங்க தானே பிடிக்கும், அந்த டோன்ல தோணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அடுத்தடுத்து எப்படி இவர் படங்கள் பண்ண போறாரு, என்ன மாதிரி கரியர் பில்ட் பண்ணிக்க போறாருன்னு பெரிய ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப மான்காரத்தை வந்துச்சு. அவரோட கரியர்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான படம் தான், ரொம்ப சூப்பரா ஓடி இருந்துச்சு. பட் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கிங் க்ளோரிஃபை பண்றது, சும்மா வெட்டியா இருந்துட்டு வேலை வெட்டிக்கலாம் போகாம பொண்ணு படி சுத்திட்டு இருக்க, அவனை ஹீரோவா காட்டிட்டு இருக்கிறதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் காக்கி சட்டை கொஞ்சம் பெட்டரா ஆக்ஷன் அந்த நல்லா பண்ணிட்டார், ஓரளவுக்கு ஓகே இருந்துச்சு அந்த படம். எனக்கு என்னன்னா, படம் அது வரைக்கும் குவாலிட்டியான படம் கொடுத்துட்டு இருந்தவர் வந்து தன்னை பிராண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம இந்த மாதிரி ஹீரோ ஆகணும், அதுக்கடுத்து இதோட பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மான்கரத்தில் ஒரு ஃபைட்டு, கிளைமேக்ஸில் காக்கி சட்டையில் 2-3 ஃபைட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை ஒரு மாசான ஹீரோவை மாற்றிக்கிற ஒரு பாதையில் போயிட்டு இருக்கான்ற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் அந்த படங்கள் எனக்கு பெரிய அளவில் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகேவான படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாரு. நடுவில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சார். நீங்கள் சொன்ன அந்த ஹீரோவாக இருக்கட்டும், வேலைக்காரனாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பண்ணாத கேரக்டர்ஸ் இது பண்ண ஆரம்பிச்சாரு. அதில் ஒரு சில படங்கள் ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு சில படங்கள் ஒர்க் அவுட் ஆகலை. பட் அதுக்கப்புறமா டாக்டர்லேருந்து தான் அவரோட கரியர் கொஞ்சம் ரொம்ப பெட்டராக ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். டாக்டர் டான் பேக் டு பேக் 100 crore ஃபிலிம்ஸ், ரெண்டுமே பயங்கரமாக கமர்ஷியலாக நல்லா போயிருந்துச்சு. டாக்டர் கம்பேரிட்டிவ்லி அவருக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான கேரக்டர் தான். அவர் துருன்னு பேசிட்டே இருக்க ஒருத்தர் பேசாமலே இருக்கிற மாதிரி விஷயம் பண்ணியிருந்தாரு. டான் ஒரு யூஷுவல் ஃபிலிம் தான், ஆனால் காலேஜ் ஸ்டோரி அவர் பண்ணதில்லைங்கிறதுக்கு அவர் பண்ணதான் சொல்லியிருந்தாரு. அந்த படம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது, பட் பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்துட்டு இருக்க படங்கள் மேலே தான் அவருக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. ஆரம்பத்தில் அந்த கொடுத்த நம்பிக்கை இருக்குல்ல, திரும்ப அதை ரிட்டைன் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம மாவீரன் பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் அயலான் முன்னாடியே எடுத்திருந்தாலுமே அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட், எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம் தான். இப்போ அமரனா இருக்கட்டும், அடுத்து ஒரு பராசக்தியா இருக்கட்டும், தன்னோட கரியர் கிராஃப் எப்படி போகணுங்கிறத ரொம்ப நீட்டா டிசைன் பண்ணியிருக்காரு, நமக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க அந்த எக்ஸ்பெரிமெண்டல் மூவி சொல்லிட்டு அந்த டைம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு சின்ன டவுன்ஃபால்னு சொல்லலாம். ஹீரோ, அப்புறம் வந்து மிஸ்டர் ரோக்கல், இந்த படம்லாம் சரியா போகலன்னு தெரிஞ்சோடனே நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க தெரியல, அவ்வளவுதான் சிவகார்த்திகேயனோட கரியர் வந்து முடிஞ்சு, இத்தோட சிவகார்த்திகேயன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து இப்போ நீங்கள் இந்த டான் டாக்டர்லாம் சொன்னீங்க ப்ரோ, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருப்பாரு. அந்த படம் வந்து பிஎன்சி எல்லா ஆடியன்ஸும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. என்னடா சிவகார்த்திகேயன் இப்படி ஒரு ஆங்கிள் நம்ம பார்க்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மனங்கொத்தி பறவையில் வந்து பார்த்துருப்போம் இதே இதில். இது கொஞ்சம் அது பெருசாக காமிக்கிற மாதிரி ஒரு படம் வந்தது. அம்மா, அந்த தங்கச்சி சென்டிமெண்ட்டு, அது எல்லாமே ஓவரால் வந்து ஃபுல் இந்த ஃபீமேல் ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து தான் இந்த டாக்டர், டான், அதெல்லாம் இன்னும் வந்து பீக் லெவலில் வந்து கொண்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம். சிவகார்த்திகேயன் அந்த டவுன்ஃபால் சொல்லும் போது, ஏதோ நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் சொல்லியிருப்பாரு, சிவகார்த்திகேயனை காலி பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரியான படங்கள் வந்து கமிட் பண்ணாங்க அந்த டைம்ல. எப்படின்னா பல்கா வந்து படத்தை வந்து புக் பண்ணிட்டாங்க, டேட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, சிவகார்த்திகேயன் வந்து அந்த படமே எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது யாருன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ முக்கிய ஹீரோஸாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி இப்போ மற்ற ஹீரோஸ்லாம் இருக்காங்க ப்ரோ, நம்ம வந்து இந்த திரையில மட்டும்தான் அவங்கள ஹீரோஸா பார்ப்போம். நிஜத்துல வந்து அவங்க ஹீரோஸா இருப்பாங்கன்னு கேட்டால் அது ஒரு சின்ன கேள்விக்குறி தான், நம்மளுக்கே தோணும். ஆனால் சிவகார்த்திகேயன் மட்டும்தான் நிஜத்திலும் ஹீரோவா இருப்பாரு, திரையிலும் வந்து ஹீரோவா இருப்பாரு. எப்படின்னா அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாரு, ஸ்மோக் பண்ண மாட்டாரு. இது எல்லாமே நமக்கே வந்து ஆக்சுவலா இவர் தான்ப்பா ஹீரோ அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை வந்து கொடுத்துடுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம வடிவேல் பாலாஜி சன்னு இருக்காருல்ல, அவருக்கு வந்து சிவகார்த்திகேயன் தான் ஃபீஸ் கட்டிட்டு இருக்காரு, காலேஜ் ஃபீஸ். நான் அந்த தம்பியை ஒரு வாட்டி இன்டர்வியூ எடுக்கும் போது கேட்டிருந்தேன், தம்பி எப்படிப்பா காலேஜில் போயிட்டு இருக்கேப்பா, நான் போயிட்டு இருக்கேண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஃபீஸ் யார் கட்டுறான்னு கேட்கும் போது சிவகார்த்திகேயன் தான் கட்டிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது எதுக்காகனா, ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணும்போது வடிவேல் பாலாஜி சார், சிவகார்த்திகேயன் சார்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸில், அதுக்காக ஒரு சின்ன நன்றி கடனா பண்ணுறதுக்கு வந்து இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. அது நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயம் வந்து தெரியாது. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து இந்த லிரிசிஸ்டாக நிறைய பாட்டுகள் வந்து எழுதிட்டு இருக்காருல, அந்த பாட்டுக்கான சம்பளம் எல்லாமே நாமுத்துக்குமார் அவங்க ஃபேமிலிக்கு தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக இதை பார்த்தா நமக்கு என்ன தெரியும், ஆக்சுவலாக இவர் தான்ப்பா ஹீரோ, உண்மையான ஹீரோனா இவர் தான். அப்போதுலேருந்தே நம்ம அவரை ஃபாலோ பண்ண ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக ஒரு நல்ல ஆக்டர், நல்ல பெர்ஃபார்மருங்கிறதாண்டி ஒரு நல்ல ஹியூமன், ஒரு நல்ல பர்சனாலிட்டி அப்படிங்கிற விஷயம் தான் அவங்கள கரியர்லையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகும். அந்த வகையில் நீங்கள் சொன்ன இந்த இன்சிடென்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சினிமா பீப்புள் கூட அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நபராக இருக்கிறாரு, எல்லாரையும் நல்லா பார்த்துக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. அண்ட் சினிமா மேலே இருக்க ஒரு காதல், நல்ல இப்போ வந்து நல்ல படங்கள் பண்ணணுங்கிற ஒரு முடிவு எடுத்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு, அதையும் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் நல்ல படங்களை வேற எந்த வகையில் சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு எஸ்கே ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு குவாலிட்டியான படங்கள்
படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ போன வருஷம் குரங்கு பெடல் சூப்பரான முதல் படம் வந்து கனா, அப்புறம் குரங்கு பெடல், ஆமா, அப்புறம் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு அந்த படம் இருக்கு. கொட்டுக்காளிங்கிற படத்தை வந்து யாருமே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த படம் ஓடும் ஓடாது எந்த இதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவருக்குமே கதை சொல்லி கேட்டிருந்தப்ப இது நல்லா இருக்குமான்னு கூட தெரிஞ்சிருக்காது. பட் கூழாங்கல் மாலி ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைச்ச படத்தை ஒரு டைரக்டர் எடுத்திருக்காரு. அடுத்த படம் அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஆள் இல்லையா, நான் பண்றேன். சினிமா மேல இருக்க அந்த காதல் இருக்குல்ல, அது ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்குது. ஆக்சுவலா அதுதான் இப்போ நம்ம கமல் சாரை தான் இந்த சினிமா விவசாயின்னு சொல்லுவாங்க. அவர் சம்பாதிக்கிறது வந்து திரும்பவும் சினிமாவில தான் போட்டுட்டு இருப்பாரு. அதே வரிசையில தான் சிவகார்த்திகேயனுமே வந்துட்டு இருக்காரு. இப்ப நான் மட்டும் முன்னேறி போனா அது வந்து எந்த ஒரு பயனுமே இல்லை. என் கூட இருந்த ஆட்கள் இருக்காங்களா, அவங்களும் வந்து முன்னேறி என் கூட வரணும் அப்படின்னு நினைக்கிற மனசு இருக்குல்ல. ஆக்சுவலா அந்த மனசு ரொம்பவே நல்ல மனசுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து தான் மட்டும் ஒரு பெரிய ஹீரோ ஆகி போல, தான் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டைரக்டர் ஆக்குறாரு, ப்ரொடியூசரா ஆக்குறாரு, கூட இருந்த அந்த கூட்டத்தையும் அப்படியே மேல கூட்டிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேன்ஸுக்குமே ரொம்பவே முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாரு. இப்போ நீங்க சொன்ன இந்த மீடியா பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொன்னாங்க. சும்மா ஏதோ ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த படத்துல சிவகார்த்திகேயன் வந்து பாட்டு எழுதுறாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்போம். அதுக்கு வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் சிவகார்த்திகேயனுக்கு உடனே மெசேஜ் போட்டாரு. அவரு இல்ல சார், இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா நான் பண்ண போறேன், இல்ல ஆனா இப்போதைக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு உடனே மெசேஜ் போறாரு. எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு, என்ன ஷூட்டிங்லாம் போவாரா இல்ல எப்படி? அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா இவ்வளவு டவுன் டு எர்த் பர்சனா சிவகார்த்திகேயன் இருக்காரு. அது அந்த கீழ இருந்து வரவங்களுக்கு தான் அந்த கீழ மேல வந்ததுக்கு அப்புறம் அந்த கீழே இருக்கிறவங்க எப்படி ஈஸியா பழகணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து இருக்கும். ஆக்சுவலா நிறைய பேர் வந்து நிறைய பின்புலத்தோட தான் இந்த சினிமாவுக்கு வருவாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் மட்டும் தான் எந்த ஒரு பின்புலமும் இல்லாம தனக்குன்னு ஒரு தனி இடத்த வந்து இந்த தமிழ் சினிமால பிடிச்சிட்டுக்கிட்டாருன்னு சொல்லியிருக்கலாம். அந்த டவுன் டு எர்த்னு சொன்னீங்களா, அதுல எனக்கு ஒரு பர்சனலாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மாவீரன் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் தாஜ்ல நடந்துன்னு நினைக்கிறேன். அப்போ போயிருந்தோம், மீடியா சர்க்கிள்ல இருந்து போயிருந்தப்போ எல்லாமே உள்ள செட் பண்ணி ரெடியா இருக்காங்க, வெளியில வெயிட் பண்ணிருக்கோம், வந்தாருன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் தமிழ் இருக்கான்ல, தமிழ் நடந்து வெயிட் பண்ணிருக்கோம். அவன் தமிழ்ல இருந்து நல்லாவே தெரியும் அவருக்கு, பார்த்துருக்கான்றப்ப வந்தோடனே ஹாய் அப்படின்னா ஹாய் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு. போட்டோ எடுக்கலாம் அப்படின்னா அப்போ ஷார்ட்ஸ் தான் போட்டுருந்தார். ஷார்ட்ஸும் சும்மா சாதாரண டிஷர்ட் தான், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அவர் வந்து அப்போ போனப்போ மற்ற எல்லாரும் பார்த்துட்டாங்களா, ஃபுல்லா கேமரா வச்சு ரவுண்ட் பண்ணிட்டாங்க. லிஃப்ட்லேருந்து வெளியில் வருவார், ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்ததுமே நாங்கள் ஒரு க்ரௌடில் தான் நிற்கிறோம். வந்து பார்த்ததுமே வாங்க ஃபஸ்ட் எடுத்துடலாம்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நாங்கள் ஃபோட்டோ எடுத்து கேட்டிருந்தோம், அதை ஞாபகம் வச்சிருந்து. அவ்வளோ நேரம் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ க்ரௌடு ஹேண்டிலே பண்ண முடியல. அங்கேயும் எங்களை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் கூட எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் போகிறார் வெளியில் மற்றவங்களுக்கு. பயங்கர எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி ஒருத்தால் இப்படி இருக்க முடியுது, அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஜஸ்ட் நம்ம சொல்லிட்டு போனார் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஞாபகம் வச்சிருக்காரா, ஞாபகம் வச்சிருந்து இவ்வளோ தூரம் பண்ணுறாரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்பவே முடியல. அதுலேருந்து எனக்கு பர்சனலாகவே அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆக்சுவலாக அந்த பிகினிங் ஸ்டேஜ் இருக்குல்ல ப்ரோ, ரொம்பவே அந்த ஆங்கராக இருக்கும்போது ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணுவார். நெல்சன் சார் சொல்லும் போது சொல்லியிருப்பார், நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ நீங்க அந்த பிராண்டிங் பண்றாருன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா நம்ம ஒரு ஹீரோ வரும்போது தன்னை பிராண்ட் பண்ணிக்கிட்டா தானே அது பெருசா வர முடியும். இப்போ மற்ற ஹீரோஸுக்குலாம் வந்து கூட ஆட்கள் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த பிராண்டிங் வந்து பண்ணுவாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் வரும்போது தான் பிராண்டிங் பண்ணிக்கிட்டா தானே உண்டு, இல்லைன்னா என்ன வேற யாரும் பிராண்டிங் பண்ண போறது இல்லை. ஸோ அதனாலே அந்த பிராண்டிங் பண்ணிட்டு ஓவரால் ஓகே ப்ரோ, ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த படங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ பராசக்தியா இருக்கட்டும், இப்போ முருகதாசரோட அந்த படங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக தான் வரும். இப்போ நம்ம என்னதான் ஒரு பெரிய ஹீரோஸ் ஆனாலுமே எல்லாமே நம்மளால மட்டுமே முடிஞ்சிடாதுல்ல. இப்போ ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் தேவை, பெரிய டைரக்டர்ஸ் வந்து தேவை, பெரிய டெக்னீஷியன்லாம் தேவை. அது எல்லாமே சிவகார்த்திகேயனோட அந்த படங்களுக்கு வந்து தொடர்ந்து அமைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ அடுத்து வர படங்கள் இருக்குல்ல, பராசக்தி சுதா மேமோட டைரக்ஷன் வருது, அப்புறம் முருகதாஸோட அந்த படம் வருது. இப்போ முருகதாஸ் சாரை சொல்லும்போது அவரே சொல்லியிருப்பாரு, ஆக்சுவலாக அவருடைய ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு படம் வந்திருக்கும், அந்த எங்கேயுமே போதும் நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து எப்படி சொல்றதுன்னா அவர் ஆங்கரிங் பண்ணியிருப்பாரு. அடுத்தடுத்து அவருடைய ஏர்முகம் இருக்குல்ல, அது ரொம்பவே அற்புதமாக இருந்தது. இப்போ அவருடைய படத்திலேயே வந்து நடிக்கிறாரு. இப்போ இந்த அமரன் சொன்னீங்களா, அது பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணம் வந்து சிவகார்த்திகேயனோட உழைப்பு, அப்புறம் மேஜர் முகுந்தோட அந்த பயோகிராஃபின்றதுனால தான். அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரோட அந்த கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருக்கு. இந்த கண்ணை பிடிங்க சிவான்னு சொல்றது இருக்குல்ல, ஆக்சுவலா இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அந்த இடம் வந்து காலியாவே இருக்கும். ஓகே, நம்ம இடத்துல வந்து யார் கேப்பபிளான ஆளுன்னு பார்க்கும்போது விஜய் சார் சிவகார்த்திகேயன் கரெக்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு தான் அவரே வாண்டடா அந்த கன் கொடுக்குற சீன்லாம் இருக்குல்ல, அது கரெக்டா அமைஞ்சிருச்சு. இப்போ விஜய் சார் அதை ரொம்ப முன்னாடியே ரெகக்னைஸ் பண்ணிட்டாரு, பிடிச்சார், கிட்ஸ் எல்லாம் பிடிச்சாரு. அப்ப சொன்னப்பவே அவருக்கு வந்து ஒரு பொறி தட்டி இருக்கு, இவர் தான் அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த நம்பிக்கையில தான்
கண்ணை பிடிக்க சிவா அப்படிங்கிறது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தன்னைத்தானே பிராண்டிங் பண்ணிக்கணுங்கிற விஷயம் சொன்னீங்களா, கண்டிப்பாக சினிமாவில் அது அவசியம் தான், அதை மறுக்கவே முடியாது. அதை பண்ணால் மட்டும்தான் சஸ்டெயின் ஆக முடியுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. பிராண்டிங் பண்ணிக்கணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு தன்னை கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. பட் அதில் என்ன மாதிரி படங்களாக இருக்குன்றதுல தான் நமக்கு விமர்சனம் இருந்துச்சு. இப்போ மான்கராத்தே சொன்னதுக்குமே அதான் காரணம். அதே போல் ரெமோ படம் வந்தப்பயுமே நிறைய விமர்சனங்கள் வந்துருந்துச்சு. ஸ்டாக்கிங்கை க்ளோரிஃபை பண்ணுறது, வேலை வெட்டிக்கு போகாமல் சும்மா ஒரு சுற்றிக்கிட்டு பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்க அந்த ஹீரோவை க்ளோரிஃபை பண்ணி அவனை வந்து பெரிய ஆள் மாதிரி காட்டுறதுங்கிற விஷயத்தில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. அந்த மாதிரி காரணங்களால் தான் அதை விமர்சனமே தவிர்த்து மற்றபடி இவர் அடுத்தடுத்த கட்டத்தை தன்னை கொண்டு போகிறதும் அந்த மாதிரி பிராண்டிங் பண்ணிக்கிறதுல நம்ம எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரியில் அதை பண்ணால் மட்டும்தான் சஸ்டெயின் ஆக முடியும்னு வேற விஷயம் இருக்குது. ப்ரோ நம்ம அது நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் வந்து ஒரு படத்தை வந்து படமாக பார்ப்பேன், அது ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த இன்சிடென்ட் வந்து எனக்குள்ளே போகும். சிவகார்த்திகேயனோட படங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் தான். அந்த படத்தை நான் அந்த 3 மணி நேரம் தேட்டரில் போய் உட்காந்தேன்னா ஜாலியாக சிரிச்சுட்டு நிம்மதியாக வெளியே வரலாம், அந்த அளவுக்கு தான் நான் பார்ப்பேன். இப்போ அந்த பிராண்டிங் சொல்லும் போது சிவகார்த்திகேயனோட இந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அட்லி சார் வந்து ராஜா ராணி படம் எடுத்தார்ல, ஆக்சுவலாக அதில் காமெடி ரோலில் ஒரு ஹீரோ இப்போ ஜெய்யா ஆரியாவோ தெரில, அந்த ரோல் வந்து சிவகார்த்திகேயன் தான் பண்ணுறதா இருந்து அவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அட்லி சாரை பேச வச்சாரு. அதுக்கப்புறம் வந்து இல்லைப்பா சிவகார்த்திகேயன் வேணா ஹீரோஸாக வச்சு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 2 ஹீரோஸாக வச்சு பண்ணுறாங்க. சரிடா நீ இந்த காமெடி ரோல் பண்ணுறா அப்படின்ற மாதிரி அட்லி சொல்கிறாரு. திரும்பவும் காமெடிக்கு வரும்போது இல்லை சந்தானத்தை தூக்கி உள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சிவகார்த்திகேயன் வந்து வெளியே தான் நின்னாரு. ஆக்சுவலாக அப்போவே சொல்லுவாங்க நிறைய துரோகங்களை வந்து சிவகார்த்திகேயன் வந்து பார்த்துருப்பாரு. இப்போ இந்த பிராண்டிங் பண்ணும்போது ஓகே இதெல்லாம் அவர் அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. சரி ஓகே நாம பிராண்டிங் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அப்புறம் சிவகார்த்திகேயனோட படங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன் பண்ணா ஒரு சோலோவா ரிலீஸ் ஆகுது, அதுவும் இந்த ஹாலிடேஸ்ல தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ இந்த கரண்டான பீரியட்ல தான் நான் நினைக்கிறேன். முன்னாடி வந்த படங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ எப்படி சொல்றேன்னா அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இருக்கு, அப்புறம் ரஜினி முருகன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரஜினி முருகன் டைம் அந்த பீரியட் இருக்குல்ல, அப்பெல்லாம் ஒரு 3 படங்கள் 4 படங்கள் சேர்ந்து ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கூட வந்து கதகளி விஷால் சாரோட படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரெமோ சொல்லியிருந்தீங்க, ரெமோ வந்து இந்த அளவுக்கு பெரிய கலெக்ஷன் பண்ணதுன்னா அந்த டைம்ல வந்து கூட 2 படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒன்று வந்து விஜய் சேதுபதி சாரோட அந்த ரெக்க படம் ரிலீஸ் ஆயிருந்தது, அப்புறம் தேவி படம் ரிலீஸ் ஆனது. ஆக்சுவலா அவர் சோலோவா வந்து ஜெயிக்கல, எல்லா படங்களும் வந்து அவர் கூட இந்த காம்படிஷன் வந்து தான் ஜெயிக்கிறாருன்னு தான் நம்ம. மரன் கூட தீபாவளிக்கு ஒரு 4 படங்கள் வந்துச்சு, பாஸ்கர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு படம் நல்லா இருந்ததுனால தான் ஒண்ணுச்சு. அந்த அதான் வந்துட்டாரு ப்ரோ அவர். அடுத்து வந்து இப்போ இதுக்கப்புறம் அவரை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அவருடைய படங்கள் தான் நம்ம ஆக்சுவலா தன்னை வந்து குவாலிட்டியா மாத்திக்கணும்னு நினைக்கிறாரு. அதுதான் பெரிய முக்கியம். இதுக்கப்புறம் வந்து எல்லா படங்களும் வந்து குவாலிட்டிஸா தான் வரும். இப்போ நீங்க அந்த ஸ்டாக்கிங் பண்ற மாதிரிலாம் சொன்னீங்க, அது வந்து பிகினிங் ஸ்டேஜ் தான். இனிமே பண்ண மாட்டாரு, அது நமக்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ முன்னாடி நம்ம அஜித் சார் விஜய் சார்லாம் இருக்குல்ல, அவங்களுமே இந்த பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து இதெல்லாம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தன்னை வந்து குவாலிட்டியா மாத்திட்டு தான் குவாலிட்டியான படங்களை வந்து அந்த வரிசையில சிவகார்த்திகேயன் வந்து வராரு. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து சிவகார்த்திகேயன் பத்தி பேசுவோம்.